ஒரு நாள் ஒரு பொய்யான சிறையில் கூட யோசேப்பு மனம் உடையவில்லை. அவன் இன்னும் கடவுளை நம்பினான். ஒரு நாள் 2 கைதிகளின் கனவுகளை அவன் விளக்கினான். அது அவன் வாழ்க்கையை மாற்றப் போகும் ஒரு தருணம். பரோவுக்கும் ஒரு கனவு வந்தது. அதை யாராலும் விளக்க முடியவில்லை. அப்போது யோசேப்பை அழைத்தார்கள். இந்த கனவு 7 ஆண்டுகள் வளமும் பின்னர் 7 ஆண்டுகள் பஞ்சமும் வரும். பரோ அதிர்ச்சியடைந்தார். பஞ்சம் வந்தது. யோசேப்பின் சகோதரர்கள் உணவு தேடி வந்தார்கள். அவர்கள் யோசேப்பை அடையாளம் காணவில்லை. ஆனால் யோசேப்பு அவர்களை அறிந்தான். நீங்கள் என்னை கெடுக்க நினைத்தீர்கள், ஆனால் கடவுள் அதை நன்மைக்காக மாற்றினார். அவன் அவர்களை மன்னித்தான். உன் வாழ்க்கையில் நடக்கும் எல்லாமே ஒரு காரணத்துக்காகத்தான். துரோகம் இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் கடவுள் அதை நன்மைக்காக மாற்றுவார். நீ இப்போது கீழே இருக்கலாம், ஆனால் அது உன் கடைசி நிலை அல்ல. கடவுளை நம்பு. உன் நேரம்